தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் எல்லா வீடியோக்களும் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் வேலைவாய்ப்பு. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்திய ஆயுத தொழிற்சாலையிலேருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குறித்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வேகன்சியோட நோட்டிஃபிகேஷனை படிச்சிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதாவது ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராஃப்ட் சென்டர் தான் இந்த ரெக்யூர்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அது ரெகுலர் பேசிக் ஜாப். ஸோ இது போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. நம்ம தமிழ்நாடும் அதில் உண்டு. மொத்தம் 723 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 2/12 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 22/12/2024 தான் கடைசி தேதி. இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டில் நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். அதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்டிங் தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. அதில் வந்து எப்படின்னா அன்ரிசர்வ்டு, EWS, OPC, SC/ST, அடுத்து ஜென்ரலிஸ்ட்டு அப்படிங்கிறது, அப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாபுக்குமே அந்த கோட்டை அனுசரித்து தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து லெவல் 5 இருப்பாங்க. இவங்களுடைய சேலரி வந்து 29,000 92,000 வரைக்கும் வரும். அடுத்த வேக்கன்சி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவங்க லெவல் 2 இருப்பாங்க. இவங்களுடைய சேலரி வந்து 19,000 63,000 வரைக்கும் இருக்கும். அடுத்து சிவில் மோட்டார் டிரைவர். ஸோ இவங்களுக்கும் 19 63 தான் சேலரி. அடுத்ததாக டெலி ஆப்ரேட்டர். ஸோ சேம் அதே சேலரி தான். ஃபயர்மேனுக்கும் சேம் அதே சேலரி தான். கார்பெண்டர் ஜாயிண்டருக்கும் சேம் அதே சேலரி தான். பெயிண்டர் டெக்கரேட்டருக்கும் லெவல் 2 அதே தான். ஆனால் என்னென்னா இதில் வந்து கேட்டகரி ரிசர்வேஷன் கோட்டாவில் அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரியும் போது அதுக்கான வேக்கன்சிஸில் வந்து கூடி குறைஞ்சி வந்துட்டுருக்கும். ஸோ அடுத்து எம்டிஎஸில் வந்து லெவல் 1 அவங்களுக்கு வந்து 18,000 56,000 தான். ஸோ இருக்கிறதுலே வந்து எம்டிஎஸும் ட்ரேஸ்மெண்ட் தான் சேலரி கம்மி. ஸோ அடுத்து ட்ரேஸ்மெண்ட் மேடு அவங்களுக்கு வந்து லெவல் 1 இருக்கும். 18,000 56,000 தான் இவங்களுடைய சேல்ரி. டிசபிள் பீப்புளுக்கெல்லாம் அவங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து ரீஜன் பிரிச்சுருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், நார்த்தன், சதர்ன், அடுத்து சவுத் வெஸ்ட், அடுத்து சென்ட்ரல் வெஸ்ட், சென்ட்ரல் ஈஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மண்டலங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு மண்டலங்கள் என்னென்ன மாநிலங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நாம் வந்து இப்போதைக்கு சதர்ன் ஜோனில் தான் இருக்கும். அது வந்து சதர்னில் வந்து மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலங்கிறனால நமக்கு என்னென்ன வேகன்சி வரும் பார்த்திங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் ஒரு போஸ்டிங் இருக்குது. டெலி ஆப்ரேட்டர் வந்து 2 போஸ்டிங், ஃபயர்மேன் 47, MTS 1, ட்ரேஸ்மேன் 40 இருக்குது. ஸோ இந்த சதர்ன் ரீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த வேக்கன்சிலாம் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ரீஜனை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேக்கன்சிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு. ஸோ ஏஜ் லிமிட்டு 18 27 இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வயது தளர்வும் உண்டு இதில். ஸோ அவங்க கேட்டகரி அனுசரித்து அந்த வயது தளர்வு இருக்கும். இதற்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும், அல்லது டிப்ளமோவில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். ஸோ அடுத்து வந்து கீழே என்ன பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. வயது வந்து 18 25 இருக்கணும். அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இது வந்து 12th பாஸ் ஆகிருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, டைப்பிங் வந்து ஒரு நிமிடத்துக்கு 35 வேர்ட்ஸ் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக சிவில் மோட்டார் டிரைவர்ஸ். ஸோ இவங்களுடைய வயது 18 to 27. இவங்க ஒரு 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஸோ அது மட்டும் கிடையாது, சிவிலியன் டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிளை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து டெலி ஆப்ரேட்டர் 18 low. அடுத்ததாக டெலி ஆப்ரேட்டர் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கு வந்து 10th or +2 அல்லது ஈக்குவலாக இருக்க வேண்டும். இதில் வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து என்னென்னா இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவன்சியாக பேச வேண்டும். அடுத்து ஃபயர்மேன், வயது 18 to 25. இவங்க மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தாலே போதும். அடுத்து கார்பெண்டரும் ஜாயிண்டர். ஸோ இவங்களுக்கும் 18 to 25. எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே 18 to 25 தான். ஸோ இவங்களுக்கு வந்து கார்பெண்டர் வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும் கிடையாது,
அவங்களுடைய ட்ரேடில் வந்து ஏதாவது அவங்க சர்டிஃபிகேட் ஐடியில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்க வேண்டும். அடுத்து பெயிண்டர் டெக்கரேட்டருக்கும் 18 to 25. ஸோ இவங்க 10th பாஸ் ஆகிருக்கணும். இவங்க ட்ரேடில் ஏதாவது 3 வருடம் ட்ரைனிங். ஸோ இவங்க ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஐடிஐயில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து எம்டிஎஸ்க்கு குவாலிஃபிகேஷன் 10th. ஸோ இவங்க அதே ட்ரேடில் எங்கேயாவது ஒரு இடத்துல டியூட்டி பார்த்துக்குள்ள 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க வேண்டும். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் சேம் ஏஜ் தான், மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிக்க வேண்டும். இவங்க ட்ரேட்ஸ்மேன் ட்ரேடில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஐடிஐயில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க வேண்டும். எல்லாருக்குமே வயதில் உண்டு. SC/STக்கு 5 வருஷம், OBCக்கு 3, PWT 10, PW அன்ரிசர்வ்டு வந்து 10, PWல OBC வந்து 13, PW SC/STக்கு 15, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. அடுத்து டிசபிள் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து MA மெட்டீரியல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் உண்டு. அடுத்து ரிட்டன் எக்ஸாம். அடுத்து CMDக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். டெலி ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம் மட்டும்தான். ஃபயர்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு எல்லாமே வந்து இதில் சொல்லப்பட்டிருக்க அளவுக்கு இருந்தால் தான் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் டெஸ்ட் எழுத முடியும். கார்பெண்டருக்கு வந்து ஏதாவது அவங்க ஃபுட் ஐட்டம் அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், அது ரெடி பண்ணி அவங்க கொடுக்கணும், அங்கேயே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதான் குவாலிஃபை அவங்களுக்கு. அதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் போகும், எக்ஸாம் பண்ண எழுத முடியும். அடுத்து பெயிண்டர். ஸோ அவங்க வுட் ஆர் அயனில் வந்து அந்த பெயிண்டிங் குறித்து அவங்க கேள்வி வைப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க குவாலிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். MTSக்கு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரன்னிங்கு, லாங் ஜம்ப் இந்த மாதிரி அவங்களுக்கான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது 1 கிலோமீட்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷத்தில் மெயில் வந்து ரீச் பண்ண வேண்டும். ஃபீமேலுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து 8 நிமிடம் 26 செகண்டுக்குள்ளே ரீச் பண்ண வேண்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிந்ததுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வரும். ஸோ இவங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் எதுலேருந்துலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 50, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், அவேர்னஸ். ஸோ மொத்தம் வந்து 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க் கொடுத்துருப்பாங்க. 2 மணி நேரத்தில் எழுத வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயிலாமே படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கடுத்து அப்ளை பண்ணதாக இருந்தால் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஒரு ட்ரிப்பு நீங்கள் கூட ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணுறாங்களே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஓகே நேர்களே, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை என்ட்ரி பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா அப்ளை பண்ண தெரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை அப்ளை பண்ணக்கூடிய வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.